வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த சிரஞ்ச் பம்ப் தான். தர்மாவோட சிரஞ்ச் பம்ப் TESS 700 அப்படின்ற மாடல். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்குது. சிரஞ்சை வந்து நான் ஃபிட் பண்ணேன்னா எனக்கு போட்டு ரேட் மோட்லாம் போட்டு ரன் பண்ண முடியல அப்படின்றதான் ப்ராப்ளம். அவங்களோட ப்ராப்ளம்னா சிரஞ்சை செட் பண்ண முடியல, அதுக்கு நாட் ஒர்க்கிங்னு மென்ஷன் பண்ணி போட்டாங்க பேனால் எழுதி. இதை நம்ம வந்து பார்த்த வரைக்கும் இதில் என்ன ப்ராப்ளம் டிடெக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிடக்ஷன் வருது அப்படின்றத நர்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா சிரஞ்ச் ஃபிட் பண்ணியாச்சு. அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, சம்டைம்ஸ் செட் சிரஞ்ச் அப்படின்னு வருது, சம்டைம்ஸ் வந்து சிரஞ்ச் வந்து டிடெக்ட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிரஞ்ச் பேரல் 50 ml போட்டு டிடெக்ஷன் காமிக்குது, திருப்பி செட் சிரஞ்சின்னு காமிக்குது. இந்த பாருங்கள், சிரஞ்ச் டிடெக்ட் ஆகி வந்துருச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ரேட் மோட்லாம் போட்டு வேல்யூம்லாம் போட்டு லோட் பண்ணதுக்கு அப்புறமா சிரஞ்ச் ஆஃப் ஆயிடுது. அப்போ பேஷண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பாதியிலே ஆஃப் ஆகிட்டு அலாரம் கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் எங்கன்னா, சிரஞ்ச் டிடெக்ட் ஆகிற இடம் தான் இந்த பட்டனில் தான் டிடெக்ட் ஆகுது. இந்த பட்டனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குல்ல, பழசாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை சம் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த பட்டன் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் மேபி. ஏன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை. இதை தான் நம்ம வந்து இப்போது ரிமூவ் பண்ணி பார்த்து ப்ராப்ளம் சரி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏங்க ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த ஷட்டர் இருக்குல்ல, இது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும் 2 நட்டு வச்சு. இந்த 2 நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படி மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் இந்த 2 இடத்துல ஸ்க்ரூ இருக்கும். அது 2 ரிமூவ் பண்ணிட்டு மேலே உள்ள ஃப்ரேமை மட்டும் கழட்டி எடுத்துருங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளாம்பை கீழே ப்ரெஸ் பண்ணுவோம்ல, ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் நாப் வந்து இந்த சைடு ரைட் சைடு மூவ் ஆகும். ரைட் சைடு மூவ் ஆகுறப்போ இந்த பட்டனை மேலே கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி, இது தெரியுதுங்களா? இந்த ஒயிட் கலர் மூவ் ஆகும்போது இதை மேலே கொண்டு வரும். இது எதுனா அந்த பின்னாடி ஒரு பட்டன் காமிச்சேன்ல கீழே, அந்த பட்டன் தான் இது. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வரும். இந்த ஒயிட் கலர் பீஸை எப்படியாச்சும் எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலர் இந்த சுவிட்ச் இருக்குங்களா, இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போது இந்த சுவிட்சை அப்படி மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பின்னாடி போகும். இது எலக்ட்ரிக்கல் கம்பௌண்ட் எதுவுமே இல்லை, இது மெக்கானிக்கலாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து அந்த சிரஞ்ச் வந்து பின்னாடி உள்ள பக்கம் பிஸ்டன் அது பட்டு பின்னாடி போகிறது. இதிலேருந்து எப்படி சென்சிங் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இங்கே ஒரு மதர் போர்டு, சின்ன மதர் போர்டு இருக்குங்களா சென்சிங். இதில் இந்த சுவிட்சோட இந்த நாப், இந்த சின்ன நாப் இருக்குல்ல, இந்த சுவிட்சுக்கு அந்த மதர் போர்டில் இடையில இருந்துச்சுன்னா சிரஞ்ச் டிடெக்ட் ஆகலை அப்படின்றது மென்ஷன் ஆகும். மேலே அதை தூக்கிடுச்சு, அந்த கேப் விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா சிரஞ்ச் டிடெக்டட்னு காமிக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த சுவிட்சை வேறு பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது அப்புறமேல சொல்கிறேன். இப்போ இதுதான் ப்ராப்ளம். ஒன்று இந்த போர்டில் ப்ராப்ளமா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமானு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இந்த போர்டில் தான் இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். எல்லாத்தையுமே ரீஅசெம்பிள் பண்ணியாச்சு. இந்த சுவிட்சை வந்து தொடச்சாச்சு, இந்த போர்டு மதர் போர்டையும் தொடச்சாச்சு, இந்த மோஷன் சென்சாரை. இப்போ நம்ம வந்து இந்த கேஸை மூடிட்டு ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணி பார்ப்போம். வாங்க. இப்போ எல்லாத்தையும் மாட்டிட்டு சிரஞ்சை ஃபிட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சிரஞ்சை மாட்டியாச்சு பாருங்கள். சிரஞ்ச் பேரல் ஓகே கொடுத்துட்டு சம் பாயிண்ட் ரேட் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். மிஷின் ரன் ஆகுது. நம்ம வேணால் ஃபாஸ்ட்டாக பர்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு பர்ஜ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பர்ஜ் பண்ணுறேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எரர் காமிக்காமல் பர்ஜ் ஆகுது. விட்டுட்டேன். நம்ம ரேட்டையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுவும் ஃபுல்லாக ரன் ஆகுது. ப்ராப்ளம் சால்வ்.
இப்போது இதில் ஏதாச்சும் ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. சின்ன மாட்டுறது, மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது, இல்லை இப்போ சரி பண்ணது, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம், அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.